அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த காலையில் போட்டேன் அந்த இவரை எங்களோட பின்னுக்கு வர முலாஃபிர் அங்கில் அவரும் இன்ஷால்லா அவர் முயற்சி எடுத்திருக்கிறார் நடக்கிறதுக்கு இலங்கையை சுற்றி வரதுக்கு 50 நாளில். நிறைய பேர கொமெண்ட்ஸ் பார்த்தேன் நான். அதில் என்னென்னு சொல்லியிருக்கேன், மாமா ஆள் வச்சிருக்கிறாரு. அப்படி இல்லை, நான் மூதூர்லேருந்து கினியாக்கு போகிற டைமில் ஒரு 10 மணி இருக்கும் காலையில் அவரை ராக்குழி பாலத்துக்கிட்ட வச்சு கண்டு தான் நான் இப்போ வீடியோ எடுத்தேன். அவர் சொல்லி எல்லாம் எடுக்கல. இனி அவருக்கு இப்போ ரெகக்னைஸ் இல்லாமல் இருக்கு. மக்கள் வந்து தயவு செய்து அவருக்கும் ஒரு ஒரு ஆதரவை கொடுங்க. என்று சொன்னால் இப்போ அவர் வந்து இவ்வளவு தூரம் நடக்கிறேன் என்று சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறதே பெரிய விஷயம். அப்போ அதற்கு மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட்டை கொடுக்கணும். என்னென்னு சொன்னால் இன்னொரு ஆள் நடந்துட்டாருன்னு சொல்லி அப்படி நினைக்காம இவர் கினியாவிலேருந்து நடந்து வரார், இலங்கையை ஃபுல்லாக சுத்த போறேன்னு சொல்றார். இவர் எடுத்த பிரயாணத்தில் வந்து என்ன ரிஸ்க்குன்னு சொன்னால் இவர் நிறைய சவால்களை சந்திக்கணும். அதையும் தாண்டி அவர் நடக்க போறேன்னு சொல்றார். என்னன்னு சொன்னால் இவர் இப்போ நேரத்தோட நிறைய பேர் நக்கல் அடிப்பாங்க, அவர் நடந்ததை பார்த்து நடக்கிறாங்க, அதை தாங்கணும். அடுத்தது இவரோட ஏஜ் வந்து கொஞ்சம் அவரோட வெயிட் ஆனால் உடம்பு வந்து கொஞ்சம் ஃபெட்டான ஆளாக இருக்கார். அப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு ஒரு குறிக்கோளோட ஒரு மனுஷன் முயற்சி எடுத்திருக்கான். அதை நம்ம கட்டாயமும் ஆதரிக்கணும். அதால் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் அவர் இப்போ இன்றைக்கு 7ஆம் தேதி கினியாவிலேருந்து நடந்து மூதூரூடா சென்று அப்படியே மூதூரில் தோப்பூருக்கு போய் தோப்பூரில் நிற்கிறார். மழையும் வந்துட்டு அவருக்கு பயணத்தை மேற்கொள்ள இல்லாமல் போயிட்டான். அப்போ இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இடங்களில் எங்களோட சகோதர மதத்தவர்கள் இனி ராக்கு அங்கால எங்கன்னு சொன்னால் வாகர அந்த சைட் தான் வருவார் நாளை காலையில். இனி பார்த்து உங்களோட ஆதரவை தெரிவித்துக் கொள்ளுங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.